வணக்கம். இன்று பொருட்பாலில் அங்கவியலில் இகல் அந்த அதிகாரத்தில் 7வது குறள். மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார், இகல் மேவல் இன்னா அறிவினார். மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார், இகல் மேவல் இன்னா அறிவினார். இந்த வார்த்தைகள் மாற்றி போட்டால் பொருள் சுலபமாக புரியும். இகல் மேவல் இன்னா அறிவினர், இன்னா அறிவினவர். இகல் மேவல் இன்னா அறிவினவர், மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார். ஸோ ஒருத்தர் மெய்ப்பொருளை காண மாட்டார் அப்படின்னு சொல்லார். யார் அவங்க அப்படின்னா, இகல் மேவல் இன்னா அறிவினவர். இகல் மேவல், இகல்லாம் நமக்கு தெரியும், மாறுபாடு. மேவல் அப்படின்னா அதில் பொருந்தி இருக்கின்ற அல்லது அதை விரும்புகின்ற அப்படின்ற பொருளில் வரும். அப்போது அந்த மாறுபாட்டை விரும்புகின்ற இன்னா அறிவினர், இனிய அறிவு ஒன்று, இன்னா அறிவு ஒன்று, அந்த மாதிரி. இன்னா அறிவினர் தீய அறிவை உடையவர்கள் அல்லது பொருந்தாத அறிவை உடையவர்கள், உண்மையை காணாத அறிவை உடையவர்கள், எப்படி வேணால் பொருள் எடுத்துக்கலாம். ஆக ஒழுங்காக யோசிக்க தெரியாதவங்க அப்படிங்கிறது தான் அதில் உள்ள பொருள். இன்னா அறிவினர், இகல் மேவல் இன்னா அறிவினர். அவங்க ஏன் இன்னா அறிவினர்? இகலை மேவுவதால். இகல் அப்படிங்கிறது மாறுபாடு, அந்த மாறுபாட்டை விரும்புகின்றதால் அவர்கள் இன்னா அறிவினர். அந்த இன்னா அறிவினர் என்ன பண்ணுவாங்க? மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார். இங்கே மிகல் அப்படிங்கிறது வெற்றி அப்படிங்கிற பொருளில் வருது. ஏன்னா தமிழில் ஒரு வார்த்தைக்கு நிறைய பொருள்கள் இருக்கும். நாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருளை வச்சுட்டு அதை அந்த பாடலில் அந்த பொருளை வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள் நமக்கு சரியாக வராது, பாடல் சரியாக புரியாது. ஆக இங்கே மிகல் அப்படிங்கிறது என்ன பொருளில் வருது? வெற்றி அப்படின்ற பொருள் வருது. மிகல் மேவும் அப்படின்னா மிகலை வெற்றியை விரும்புகின்ற அப்படின்னா அல்லது வெற்றியில் பொருந்துகின்ற அப்படின்ற பொருளையும் வரும். மிகல் மேவல் என்ன சொல்கிறாரு? மெய்ப்பொருள் காணார், அதாவது வெற்றியை கொடுக்கக்கூடிய அல்லது வெற்றியில் நம்மை பொருத்தக்கூடிய மெய்ப்பொருளை காணாதவர். இங்கே மெய்ப்பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீதி நூல்கள் அல்லது அரசியல் நூல்கள் சொல்கின்ற உண்மைகள். ஏன்னா ஒரு அரசாங்கம் அப்படின்னு நடத்தணும், ஒரு நிர்வாகம் அப்படின்னு நடத்தணும்னா இன்னென்ன வழியில் நீ செய்யணும் அப்படின்னு நமக்கு வகுத்து கொடுத்த நூல்கள் இருக்குது இல்லையா? சாணக்கியர் காலத்துலேருந்து இருக்குது அறநூல்கள். இப்போ திருவள்ளுவர் இருக்கார், அதுக்கப்புறம் எவ்வளவோ நூல்கள் வந்தது. ஆனால் அந்த விதிமுறைகளின் படி ஒரு அரசாட்சியை நடத்துவீர்களானால் வெற்றி உங்களுக்கு மேலும் 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 வெற்றி சேரும். அப்படிப்பட்ட அரசியல் நூல்களில் உள்ள, நீதி நூல்களில் உள்ள மெய்ப்பொருளை காணார். யார்? இகழ்மேவும் இன்னா அறிவினவர். அதனால் என்ன? அவருக்கு வரக்கூடிய தீங்கு மெய்ப்பொருளை காண முடிவதில்லை. அதாவது உண்மையான நீதி நூல்கள் சொல்லக்கூடிய அந்த உண்மை அறிவை புரிந்து கொள்ள முடியறதில்லை. அந்த உண்மை அறிவு இவருக்கு என்னத்தை கொடுக்கும்? நிறைய நிறைய வெற்றியை மேலும் கொடுக்கும். மிகல் மேவல், வெற்றியை நிறைய கொடுக்கக்கூடிய அந்த நீதி நூல்கள் சொல்லக்கூடிய தர்ம சாஸ்திரங்களை காண மாட்டார். யார்? இகழ்மேவும் இன்னா அறிவினர். ஆக இந்த இகழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்னென்னத்தை கொடுக்குதுன்னு பாருங்கள். முதல் குறளில் என்ன பார்த்தோம்? தவளும் கெடுதலும் உடனடியாக வரும்னு பார்த்தோம். அதாவது பொருட்சேதமும் சரி, உயிர் சேதம் ரெண்டுமே உடனே வரும்னு. அப்போது இந்த குறளில் என்ன சொல்கிறாங்க? வெற்றியை நமக்கு கொடுக்கக்கூடிய நீதி நூல்களை புரிந்து கொள்ள முடியாத தன்மையை கொடுக்கும். அப்போ இந்த 2 பாடல்கள்லையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இகழ் அப்படின்ற மாறுபாட்டை நீங்கள் வைத்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு வரக்கூடிய தீமையை சொல்கின்றார். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை அடுத்த குறள்.